கல்யாணத்துக்கு முன்னால இந்த மெயில் ஐடியில இருந்தானே எனக்கு மெயில் வரும். அப்போ இது ரியாவா? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலே அவளுக்கு என் மேல காதல் இருந்திருக்கா? இதையும் என்கிட்ட ரியா சொல்லவே இல்லை. இந்த விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டலடி. நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே ஒளிவு மறைவில்லைன்னு நினைச்சேன். ஆனா ஆனா ச்சே ச்சே என்னால இப்ப கூட நம்பவே முடியல. ஏங்க ஏங்க ஆ என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? जिया जले जा जले नैनो तले धुआ ஆ அது ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். எது தூக்கம் வருதா? இப்ப தூக்கம் வருதா? ஆ ஆமா ரியா, எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நிஜமாவா? ஆமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். ஓகேங்க, டயர்டா இருக்குன்னா தூங்குங்க. ஐயோ அஜய், நீ என்னடா பண்ற? பாவம், இப்படி சொன்னது அவன் ஃபேஸ் எப்படி டல் ஆயிட்டு எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்தா. அந்த மெயில் ஐடி பற்றி அப்புறம் கூட நம்ம பேசிக்கலாம். இப்போ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. பாவம், அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். தூக்கம் நல்லா வருது, தூங்குவோமா? நீங்க எங்கேயும் போய் தூங்குங்க, எனக்கு நல்லா தூக்கம் வருது, வழிய விடுங்க, நான் தூங்க போறேன். ஏண்டி தங்கம்? நீங்க தானே சொன்னீங்க டயர்டா இருக்கு தூங்க போறேன், நான் தான் தூங்குங்க, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னால முக்கியமான ஒரு வேலை இருக்குது. வேண்டாம் ஜெய், விடுங்க. இங்க வாடி. है कुरुवाली किളിये കൊക്കുരു ഗുരു ഗുരു കൂവി കുറുകി കുന്നി മരത്തേനു എല്ലാടി കൂടുമൊരുക്കി കൂട്ടു വിളിക്കുന്നേ തങ്കക്കൊലുസല്ലേ കുറുകും കുയിലല്ലേ മാരനുമയിലല്ലേ ഹോയ് തങ്കക്കൊലുസല്ലേ കുറുകും കുയിലല്ലേ മാരനുമയിലല്ലേ जिया जले जा जले नैनो तले धुआ चले रात भर धुआ चले जानू ना जानू ना जानू ना. என்ன குட்டிமா, இன்னைக்கு காலையில இங்க வந்திருக்க? அண்ணே. என்னடாமா காலையில இங்க வந்து உட்காந்துருக்க? செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன், அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இதில் உட்காந்துருப்போமேன்னு இருக்கேன். டெய்லி சாயங்காலம் தானடா வருவ? ஆனால் இன்னைக்கு ஏதோ காலையிலே ஊற்றணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆஹா, அப்ப ஏதோ நடந்திருக்கு. ஐயா அண்ணே, எதுவும் நடக்கலை, நான் சும்மா தான் வந்தேன். ஐயோ குட்டிமா, என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்க. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஹா, என் குட்டிமா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஆஹா. அண்ணே, அது நேற்றுக்கு காலேஜ் போயிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தேனா, அப்போ அந்த கதிர் இருக்கான்ல. அவன் என்ன பண்ணா? எதுவும் பிரச்சனை பண்ணானா? ஐயோ அண்ணே, நான் சொல்ல வரத முழுசா கேளேன். சரி சரி, நீ சொல்லு குட்டிமா. நீ ஃபேஸ் இப்படி வச்சிருந்தா நான் சொல்ல மாட்டேன். சரி போதுமா, இப்போ சொல்லு. அவன் ரோட்டில் வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசிட்டு நின்னான். நேற்றுக்கு எங்கள் அண்ணனை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் விடலை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு நின்னான். நானும் ரோடுன்னு பார்த்துட்டு அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் 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 அவ்வளோதான். ஆஹா, அவ்வளோதானா? அப்புறம் எப்படி அந்த கதிர் உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனா? அது 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 அப்புறமா ஒருத்தர் வந்தாரண்ணே, வந்து என்னடா இந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவனை திட்டி அவன் மூஞ்சில் 2 பஞ்சை விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. பாரா, என்னை விட பலசாலியா இருப்பான் போலே. சரி, அந்த ஒருத்தர் யாரு? அது யாருன்னு எனக்கு தெரியாதண்ணே, ஆனால் ரோட்டில் வந்தவர். அப்போ என் குட்டிமா அந்த ஒருத்தரை பார்த்துட்டு ஏதோ இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. அண்ணே போடா, அப்படிலாம் இல்லை. ஆஹா, என் குட்டிமா ஃபேஸில் 1000 வால்ட் பல்ப் எரியதை வச்சு எனக்கு தெரிய வேண்டாமா? போ அண்ணே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, அவர் பார்க்க எப்படி இருந்தாருன்னு ஏதாவது தெரியுமா? நல்ல கரு கருன்னு ஒன்ன மாதிரி. ஏய் குட்டிமா, நீ எதை பத்தினாலும் பேசு, அண்ணன் கலரை பத்தி மட்டும் பேசாத. ஐயோ அண்ணே, நான் அப்படி சொல்லலை, ஒன்ன மாதிரி கருப்பா ஆனால் அழகா இருந்தார். ஆஹா, என்ன மாதிரி கருப்பா ஆனா அழகா இருந்தாராமா? ஐயோ அண்ணே, நான் எது சொன்னாலும் நீ தப்பா புரிஞ்சிக்காத, கருப்பா அழகா இருந்தாருன்னு சொல்கிறேன். அப்புறம் அப்புறம் அவரோட முடி இருக்குதே, நல்ல முள்ளம் பண்ணி மாதிரி முள்ளு முள்ளா நின்று. எது முள்ளம் பண்ணி மாதிரி நின்னா? ஆமாம். சரி, அப்புறம்
அப்புறம் அவ்வளோதான், அவனை விரட்டி விட்டுட்டு நீங்கள் பார்த்து பஸ்ஸில் ஏறி போங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். நானும் பஸ் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஹா, அவரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் என் குட்டிமாவோட மனசு தான் அவர் கூட போயிட்டுன்னு நினைக்கிறேனே. அப்படிலாம் இல்லை, ஆனால் அவரை பார்த்ததும் ஏதோ எனக்கு பிடிச்சிருந்து. எதனாலனா நான் உன்னோட குணத்தை அவர்கிட்ட பார்த்த மாதிரி இருந்தானே. ஆஹா, நிஜமாதானே. அந்த ரோட்டில் எவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாங்க, எத்தனையோ பேர் பஸ் ஏறது கூட நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த கதிர் என்கிட்ட பேசினதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் இவர் ரோடுக்கு அந்த பக்கமாக நின்னார். அங்கே நின்று இந்த பொண்ணுக்கிட்ட இவன் ஏதோ பிரச்சனை பண்ணுறான்னு நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்டாரானே. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற உன்னோட குணத்தை நான் அவர்கிட்ட பார்த்தேன் அண்ணே. ஆஹா, அப்புறமா? நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்கேன், நீ கதை கேட்குற மாதிரி அப்புறம்னு கேட்டுட்டு இருக்க. ஆக அண்ணனோட குணம் அவர்கிட்ட இருந்தனாலேயே உனக்கு ஏதோ அவரை பிடிச்சிருக்கு, க்ரஷ்ஷு அப்படின்னு எதுவுமே இல்லை அண்ணே. ஆனால் அவரோட அந்த நல்ல குணம் வந்து என்னை ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு. புரியுதுடாமா. இது வரைக்கும் உனக்கு யார் மேலேயும் இந்த மாதிரிலாம் வந்து நீ சொன்னதே இல்லை. பார்ப்போம். நீ எதை பார்க்க போகிற? ஒன்றும் இல்லடாமா, நீ சொல்கிற வரை நானும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை எங்கே போய் தேடுறதுக்கு, அவர் எங்கே இருப்பாரோ. ஒருவேளை உனக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் ஏதாவது சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார் பாரு. ஐயோ அண்ணே, அவருக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் இருந்திருக்காது. பார்க்கலாம். எந்த ஒரு அண்ணனா தன்னோட தங்கச்சி இப்படிலாம் வந்து சொன்னால் ஏதாச்சும் பண்ணாமல் இருப்பாங்களா? ஆனால் நீ மட்டும் ஏன் அண்ணே எல்லாத்தையும் சிரிச்சுட்டே கேட்குற? ஐயோ குட்டிமா, நீ என்னோட வளர்ப்பு. எந்த ஒரு இடத்துலையுமே தப்பான ஒரு முடிவை நீ எடுக்க மாட்டேன்னு உன் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு. ஆஹா, அது என்னமோ உண்மைதான் அண்ணே. நீ என்ன வளர்த்தனால நான் எந்த இடத்துலையுமே தவறுதலா எப்பவுமே போக மாட்டேன். கண்ணால் ஒரு சாடு போதும் உசுர தூக்கி கொத்தாக தார தங்கமே தங்கமே எம்மட தங்கமே. என்ன நம்ம வந்தது கூட தெரியாமல் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. குட் மார்னிங் ஐடன். குட் மார்னிங் அஞ்சலி, வந்துட்டீங்களா? ஆமாம் ஐடன், நான் வந்தது கூட தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவும் இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கா? இல்லை அஞ்சலி, இன்னைக்கு எந்த மீட்டிங் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, என்ன டாக்குமெண்ட்? யூஎஸ்லேருந்து வந்த லீடுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ப்ரொபோசல் பொதுவாக ஸ்டாஃப்ஸ் தானே ரெடி பண்ணுவாங்க, நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், ஸ்டாஃப்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இது பெரிய கிளைண்ட்னால நானே ரெடி பண்ணிடுறேன்னு கேட்டு வாங்கினேன். ஓ சரி சரி, அவங்க எப்போ கேட்டாங்க? இன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாகணும் அஞ்சலி, அதான் பார்த்து போட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஐடன், நீங்கள் கஷ்டப்படாதுங்க. எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஐயோ அஞ்சலி வேண்டாம், கஷ்டமாக இருக்கும். நீ இதுக்கு முன்னால் ப்ரொபோசல் ரெடி பண்ணியிருக்கியா? ஆமாம், பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ரெடி பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ ரெடி பண்ணிடுவியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐடன், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, அப்போ நான் உனக்கு மெயில் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் போடணும்னு கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீ ரெடி பண்ணிடு. ஓகேவா? சரி ஓகே ஐடன். அஞ்சலி, ஆ தேங்க்யூ. ஐயோ இதில் என்ன இருக்குது? என் பட்டு, நான் சின்ன கஷ்டம் கூட பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. ஓ, என்னால் ஏன் நார்மலாகவே இருக்க முடியல? இங்கே கிளம்போமா? ஆ, என்னாச்சுங்க டல்லாக இருக்கீங்க? டல்லாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கிளம்போம். உங்கள் ஃபேஸ் பார்க்குறது டல்லாக இருந்த மாதிரி இருந்தால் தான் கேட்டேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு இந்த saree எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கிளம்போம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. என்னங்க ஆச்சு? நீங்கள் இப்படி டல்லாக இருக்கவே மாட்டீங்களே, எதுக்கு இப்படி டல்லாக இருக்கீங்க? தலை எதுவும் வலிக்குதா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, கிளம்போம். என்னாச்சு அழகு புருஷருக்கு? டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கிளம்போம். ம் இன்னைக்கும் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுதே. ஐயோ தாரணி, நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அவர் யாருன்னே உனக்கு தெரியாது. ஹாய். என்ன அண்ணன் சொன்ன மாதிரியே வந்துட்டாரு? ஒருவேளை சேச்சா தாரணி, நீ என்ன யோசிக்கிற? அவர் வேற எதுவும் வேலையை வந்திருப்பாரு. என்னங்க, இன்னைக்கும் பஸ் வரலையா? இல்லையே. ஓகே, பஸ் வர்றது வரைக்கும் நானும் உங்கள் கூட வெயிட் பண்ணுறேன். நீங்களா? எதுக்கு?
எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருக்குன்னு வந்தேங்க. பார்த்தா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. சரி பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஐயோ மக்கு தாரணி, அவர் ஒன்றையெல்லாம் பார்க்க வரல, அவர் ஏதோ வேலையாக வந்திருக்காரு. ஓ சரி. நீங்கள் தப்பாக நினைக்கலனா உங்களோட நேம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். என்னோட நேம் தாரணி. வாவ், நைஸ் நேம், நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ். ஐ எம் சிவா. நைஸ். தேங்க்யூ. என்னடா நேற்று நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து நேம் கேட்குறானேன்னு தப்பாலாம் நினச்சிக்காதுங்க. கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஐ எம் சாரிங்க, எதுவும் தப்பாக நினைக்காதுங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, இவர் தானா அது? ஆனால் இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. குட்டிமா இப்போ நம்மளை பார்த்தானா ஓடி வந்துடுவா, தெரியாத மாதிரி நிற்போம். ஐயோ அண்ணே மாட்டினேனா? என்னாச்சுங்க, எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? அது எங்கள் அண்ணன் நிற்கிறாங்க, நான் கிளம்புறேன், பாய். ஓ, உங்கள் அண்ணனா எங்கே நிற்கிறாருங்க? ஐயோ அவன் அந்த பக்கமாக நிற்கிறான், நான் கிராஸ் பண்ணி போகணும், பாய்ங்க. ஐயோ, பதட்டப்படாமல் போங்க, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? பயம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன், பாய். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? அது அண்ணே, அண்ணே கிளம்புமா? எதுக்கு நீ பயப்படுற குட்டிமா? போடா அண்ணா, சிரிக்காத. நீ அவர்கிட்ட பேசிட்டே வந்திருக்கலாம்ல, எதுக்கு ஓடி வந்த? பேசிட்டா, நான் ஒன்றும் அவர்கிட்ட எதுவும் பேசலை. ஆஹா, அது சரி. சரி, எதுக்கு வந்தாரா? உன்னை பார்க்கறதுக்காகவா? ஏதோ இந்த பக்கம் வேலை இருந்துன்னு வந்தேன், நீங்கள் நிற்கிறத பார்த்தா பேச வந்தேன்னு சொன்னார். ஓ அப்படி. எப்படி? ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்புவோமா? ஆ கிளம்புவோம், ஆனால் சிரிக்காதே, எனக்கு கோபமாக வருது. சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல குட்டிமா. எதுக்கு அண்ணனை பார்த்தது இப்படி பயந்த? பயப்படல, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்து. அடடா, எதுக்கு குட்டிமா கில்ட் ஆகணும் இதுக்கு? இல்லை, அவர் தான் வந்து பேசினார். இருந்தாலும் ரோட்டில் ஒரு பையன்கிட்ட பேசுறது தப்பு இல்லை. அதுவும் அண்ணன் நீ இந்த பக்கம் நிற்கிறான்னு தெரிஞ்சு அவர்கிட்ட எப்படி பேச முடியும், அதான் வந்துட்டேன். ஐயோ குட்டிமா, சும்மா ஒருத்தங்க கிட்ட பேசுறதுலாம் தப்பு இல்லை. அவரை பார்க்கும்போது நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறாரு. எந்த ஒரு பார்வையுமே தப்பான பார்வையில் பார்க்கல. அதனால பேசுறதுல என்ன இருக்கு? ம். சரி, இப்போ வா, சிரியேன். இவர் அந்த அஜய் ஐடனோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர்ல, அவரோட தங்கச்சியா இது? அஞ்சலி ப்ரொப்போசலை முடிச்சிட்டாலான்னு தெரியலையே. ஈவினிங் சென்ட் பண்ணணுன்னு வேற சொல்லியிருந்தேன், எப்படியும் முடிச்சிருவா. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம். அஞ்சலி, ப்ரொப்போசல் முடிஞ்சா? ஆமாம் ஐடன், அதை உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். முடிச்சிட்டிங்களா? நைஸ் நைஸ். ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு உடனே பார்த்து சொல்லுவீங்களா? நான் கையோட கரெக்ஷனையும் முடிச்சிடறேன். நீ பண்ணால் கரெக்டாக தான் அஞ்சலி இருக்கும், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சில நேரம் வாங்க போங்கன்னு பேசுகிறாரு, சில நேரம் வா போன்னு உரிமையாக பேசுகிறாரு. ஒருவேளை நமக்கு மறக்கலைன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ? என்ன அஞ்சலி திங்க் பண்ணிட்டு நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை ஐடன், ஒன்றும் இல்லை. அஞ்சலி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே ஐடன். ஹலோ சத்யா. ஹலோ சூர்யா, நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குது கேட்குது, சொல்லு. நம்ம போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 days டைம் வேணும் சூர்யா. டைம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக அந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும். கண்டிப்பாக நம்ம போட்ட பிளான் படி சக்ஸஸ் பண்ணுறோம். உன்னை நம்பல சத்யா. இதுக்கு முன்னால் நான் வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் சூர்யா. ஓகே சத்யா, நான் உன்னை நம்புகிறேன். சரி சூர்யா, நான் அப்போ வைக்கிறேன். சத்யா வச்சிடாத, ஒரு நிமிஷம். சொல்லு. அது நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்கள் அம்மா கூட வேற யாராச்சும் இந்த பிளானில் இருக்காங்களா? சூர்யா, நான் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அவசரமாக பேசினனால என்னால் ஒழுங்காக எதுவும் பேச முடியல. எங்கள் வீட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் ஒரு பாட்டி வேலைக்கு வந்தாங்க. சமையல் வேலை கூட அம்மா பார்த்துப்பாங்க, தூத்து துடைக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவங்களுக்கு முதுகு வலி வருதுங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களா புதுசாக வேலைக்கு எடுத்தோம். நீங்கள் எடுத்தீங்களா இல்லை அவங்களாவே வந்து ஜாயின் பண்ணாங்களா? எங்களோட கேட்டில் தான் எழுதி போட்டிருந்தோம் இந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. அடுத்த நாளே ஒருத்தங்க வந்தாங்க. ஓ, அப்புறம்? அவங்க தான் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த பொம்பளையை பார்க்குறதுக்கு நல்லா வயசாகி பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கும். உனக்கு அவங்க மேலே எதுவும் சந்தேகம் இருக்கா? ஐயோ சூர்யா, நான் அதை தான் சொல்ல வரேன். அவங்க தான் இந்த பிளானெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு போட்டு கொடுத்ததே. என்ன சொல்கிற? ஆமாம் சூர்யா. அப்போ அவங்களுக்கு அஞ்சலி இதுக்கு முன்னாலே தெரியுமா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியலை. அப்போ எதுக்கு அவங்க இந்த பிளானை போட்டு கொடுத்தாங்க? அது உனக்கு எப்படி தெரியும்?
எங்கள் அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க பார்க்க தான் வயசானவங்க மாதிரி இருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தடையும் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பக்குவம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சத்யா, தேங்க்யூ ஸோ மச் நீ இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு. ஐயோ சூர்யா, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ். சரி சூர்யா, நான் வைக்கிறேன். நம்ம இனிமேல் ஃபோன் பேசினா நமக்கு டேஞ்சர். ஓகே ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவி தான். அந்த கிழவி யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த கிழவி அஞ்சலி பழிவாங்க இருந்து அதை இவங்க அம்மா மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாளோ? ஸோ என் தலையே பிச்சுக்கு மாதிரி இருக்குது. அஞ்சலி எதுக்கு அந்த கிழவி பழிவாங்கன்னு நினைக்கணும்? அப்படி அந்த கிழவி யாரு? சரி, டைம் கிடைக்கும்போது ராகுல் கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும். எனக்கு எதுக்கு இவ்வளோ மூட் அவுட்டாக இருக்குது? என்னால் ரியா கிட்ட ஒழுங்காக பேசக்கூட முடியல. அவள் எதுக்கு இந்த விஷயத்த என்கிட்ட வந்து மறைச்சா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. மவனே, காலையிலேருந்து என்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன். எங்க ஏன்? காலையிலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்குடா இப்படி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லையே, நீ போய் தூங்கு. ஒன்றும் இல்லையா? நீ போய் தூங்கு ரியா. முடியாது. ஐயோ ரியா, நீ தயவு செஞ்சு தூங்கு. நீங்கள் எதுக்கு இப்படி டல்லாக இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நம்ம தூங்குவோம். ஒன்றும் இல்லை, என்ன கொஞ்ச நேரம் தனியாக விடுறியா? சும்மா நொய்யின். சாரிங்க, உங்களை நான் இனிமே எப்பவும் எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. ஐ எம் ரியலி சாரி. எவ்வளோ கோவம்! இப்படி சோகமாக ஃபேஸை வச்சாலாவது ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா, இப்போ நீ எதுக்கு என்னையே பார்த்துட்டு நிற்கிற? சரியான சிடுமூஞ்சி. இவ்வளோ நாள் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்துட்டு இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை தலையில் எதுவும் அடிபட்டுட்டோ? விடு ரியா. விட மாட்டேன். நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. என்னை தயவு செஞ்சு விடு ரியா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஓஹோ, இப்போல்லாம் அப்போ நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்ல? அப்படிலாம் இல்லை, ஆனாலும் நீ என்னை விடுறியா? நீங்கள் வந்து கேட்டு நான் எப்படி ரியாக்ட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்காது, என்னை விடுறியா நீ? நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பிடிச்சி வச்சிருக்க. எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க காரணமே இல்லாமல்? காரணம் இல்லை, நீ பாத்தியாடி? பாத்தியா? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? விட்டுடி என்ன. ஒரு தடவை விடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நானும் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் வேணும், ஃப்ரீயா அப்படின்னா சும்மா நொய்யி நீ. சாரிங்க. இனிமே நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மன்னிச்சிடுங்க. உங்களோட விருப்பம் இல்லாமல் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே ஒரு தடவை கூட நான் இப்படி நடந்துக்க மாட்டேங்க. நீங்கள் இப்படி சோகமாக இருக்கிறத பார்க்க கஷ்டமாக இருந்துங்க. அதான் உங்களை சமாதானப்படுத்தலான்னு தாங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஐம் சாரிங்க. ஏய் தரணி. அப்பா, உங்க ரோட்ல எவன் கூட டீ பல்லே அழிச்சிட்டு நின்ன? கதிர் வரும்போது நீயும் காதலனும் சேர்ந்து அவனை விரட்டி விட்டியலாமே. இங்க என்ன பிரச்சனை? ஆஹா, வாடா வா. என் தங்கச்சியை ஒழுக்கமா வளர்த்திருக்கேன் எப்பவும் பீத்த பெருமா அடிச்சுட்டு திருவியே. இவெல்லாம் எவனோ ஒருத்தனா பல்லு அழிச்சுக்கிட்டு நின்றுருக்கா அவர் ரோட்ல. கதிர் போய் கேட்டதுக்கு கதிரியே விரட்டி விட்டுருக்கான். குட்டிமா நீ உள்ள போ. அப்படிலாம் ஒன்னும் உள்ள விட முடியாது. எனக்கு இன்னைக்கு வா பதில் சொல்லி தான் ஆகணும். என்ன பதில்? டெய்லி எவன் கூட சிலிப்பிக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு வரான்னு தெரிஞ்சுக்கணும். அப்பான்னு பார்க்குறேன், இல்லைன்னா வேற ஏதாவது இந்த இடத்துல நடக்கும். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் சொன்ன காரியத்தை கேட்டு நீ அவளையில தூக்கி போட்டு மிதிக்கணும். என்கிட்ட சண்டைக்கு வாரா? என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும். கண்ட நாய் சொல்றதுல நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் போய் சொல்றேன்னா? சொல்லுடி, யார் அவன்? யார் என் மானத்தை வாங்குறதுக்கு எவன் கூட சுத்துறா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தப்பா பேசினான்னு வச்சுக்க, பேசுறதுக்கு வாய் இருக்காது. இப்படியெல்லாம் பேசின நீ அடங்க மாட்ட. உனக்கு எவ்வளோ தைரியம்? ஏன் முன்னாலே என் தங்கச்சியை கை நீட்டுற? அதுவும் தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைய. என் தங்கச்சியை வளர்த்ததுன்னா கண்ட நாய் சொல்றதுல நம்பிக்கிட்டு வந்து இங்க வந்து என் தங்கச்சியை அடிக்க கூடாது. இனிமே நீ இப்படி நடந்துகிட்ட அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். எப்படி இவ ஒரு நாள் அவனை இழுத்துட்டு ஓடுவான், அப்போ தெரியும் உனக்கு. நிறுத்தியா? எவனோ ஒரு புறம்புக்கு சொன்னான்னு பெத்த பிள்ளைய இப்படி சந்தேகப்படுறிய? நீ எல்லாம் ஒரு அப்பன். சை,
என்னதான் இவ்வளவு நாள் எங்களை கவனிக்காம எங்ககிட்ட சண்டை போட்டாலும் அப்பான்னு ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இப்ப அந்த மரியாதை கூட எனக்கு இல்லாம போயிட்டு. வெக்கமா இருக்கு உனக்கு பிள்ளையில பிறந்ததுக்கே. ச்சே. இவனுக்கு கேட்டு ஒரு கேடு. என்னடா காலங்காத்தால எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? டேய் விட்றா, டேய் விட்றா. இந்த தொண்டையில இருந்து வந்த வார்த்தையை வச்சுதானடா என் தங்கச்சியை தப்பு தப்பா என் அப்பங்கிட்ட சொல்லி கொடுத்தா. டேய் தெரியாம பண்ணடா. டேய் விட்றா. இந்த வாய்தானே என் தங்கச்சியை சொல்லுச்சு. இனிமே இப்படி சொல்லுவியா? என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா என் அப்பன்ட்ட சொல்லுவியா? டேய் இதுக்கு மேல அடிக்காதடா. இந்த வாய்தானடா என் தங்கச்சியை தப்பு தப்பா சொல்லுச்சு. டேய் மன்னிச்சுடா, தெரியாம சொல்லிட்டேன்டா. நீயும் உன் அண்ணனும் எவனாவது என் தங்கச்சி பக்கம் தலை வச்சு படுத்து பாருங்க, தலையை சீவிடுவேன். படுக்க மாட்டேன்டா, படுக்க மாட்டோம். உன் தங்கச்சி நிழல் பக்கம் கூட வர மாட்டேன்டா, மன்னிச்சிட்றா. அது இப்போ என் அப்பங்காரன் வந்து கேட்பான், உன் வாயில எப்படி அடிபட்டுன்னு. நான் வந்து உன்னை அடிச்சேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் வந்து அடிப்பேன். சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன். கீழே விழுந்தேன் தாண்டா சொல்லுவேன்.